السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், மிகவும் சக்தி வாய்ந்த 3 துஆக்கள். இந்த துஆக்களை ஓதினால் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். அல்லாஹ்வினுடைய நேரடி உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த துஆக்கள், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த 3 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதம் இருக்கின்றதே, இதில் 2 நேரங்கள் இருக்கின்றது. அந்த நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹருடைய நேரம், தஹஜ்ஜத்தினுடைய நேரம், இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதே போன்று 2வது நேரம் இஃப்தாருடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இந்த 2 நேரங்களும் மிக முக்கியமான நேரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அல்லாஹ்விடம் கேட்பதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கலாம். நாம் சஹருடைய நேரம், சஹர் செய்யக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்திலே நாம் இந்த 3 துஆக்களையும் ஓதுவோம். மிகவும் சிறந்த துஆக்கள், அல்லாஹ்வினுடைய நேரடி உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய துஆக்கள், நபிமார்கள் ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமடைந்த மிகவும் சிறந்த துஆக்கள். இதனை நாமும் ஓதுவோம், யகீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் இந்த துஆக்களை யகீனோடு இஹ்லாஸோடு ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். அதில் முதலாவது துஆ, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்று வரக்கூடிய இந்த துஆ. 2வது துஆ, அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ என்று வரக்கூடிய இந்த துஆ. 3வது துஆ, சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் என்று வரக்கூடிய இந்த 3 துஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.